கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த கால வேளையில் இந்த டெய்லினஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இதை விசுவாசித்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் மனதார உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்ம விடுதலை நாயகன், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு பேசுகிற வார்த்தை யோவான் என்ற சுவிசேஷம் 16 அதிகாரம் 20 வசனம், ஜான் 16:20. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒருவேளை அன்பு பிரியமானவர்களே, அநேக காரியத்தில் நீங்கள் துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாரு, உங்கள் துக்கங்களை நான் நீக்கி சந்தோஷமாக நான் மாற்ற போகிறேன். ஒருவேளை அநேகருக்கு அநேக விதமான பலவிதமான கவலை, துக்கம், வேதனை, கண்ணீரில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, என் குடிக்கார புருஷன் இப்படி இருக்கிறாரே என்று துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை உங்களுக்கு துக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் கடன் பிரச்சனாலே நீங்கள் துக்கத்தில் முழுகி கொண்டிருக்கலாம். உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில் வியாதி நிமித்தம், நோய்கள் நிமித்தம் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் தேவை நிமித்தம் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு, மகனே, மகளே, உங்கள் துக்கம் இன்னைக்கு சந்தோஷமாக மாறும். ஆமேன். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்கள், வேதனை, கண்ணீர் அதெல்லாத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நம்ம துக்கங்களை நீக்கிறவர், நம்ம கண்ணீரை துடைக்கிறவர், நம்ம வேதனையை இன்று நம்மளை விடுதலாக்கிறவர் நம்ம தேவன் இருக்கிறார். விசுவாசத்தை விடாதீங்க, நம்பிக்கை விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கண்ணீரில் முழுகி போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்லுங்க, அப்பா நான் நம்புகிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற உனக்கு வல்லம் இருக்குது, நான் நம்புகிறப்பான்னு சொல்லும் போது கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கண்ணீரை துடிப்பார், உங்கள் வேதனையை நீக்குவார், உங்கள் துக்கங்களை கவலையை மாற்றி போட்டு சந்தோஷமாக மாற்றுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நெல்லவெளிக்காக சோத்திரிக்கிறப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து துக்கத்தில் இருக்கலாம்ப்பா. குடிக்கார புருஷன் நிமித்தம் துக்கத்தில் இருக்கலாம், வியாதிகள் நிமித்தம் துக்கத்தில் இருக்கலாம், கடன் பிரச்சனை நிமித்தம் துக்கத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் சூழ்நிலை தேவை நிமித்தம் பலவிதமான பிரச்சனை நிமித்தம் இருக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தைப்படி இயேசுவின் நாமத்தில் அவங்க துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, கண்ணீர் மாறுவதாக, கர்த்தர் விடுதலாக்க முடியாத சோத்திரம். நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.